ஸ்கைலைன் மீடியா யூடியூப் வலைத்தள பார்வையாளர்களுக்கு வானுயர் வணக்கங்கள். கடந்த 16 செப்டம்பர் 2024 திங்கட்கிழமை அன்று பாப்பாரப்பட்டி அருகே உள்ள வேலம்பட்டியில் ஒரு கைப்பந்து போட்டி திருவிழா நடைபெற்றது. இந்த கைப்பந்து போட்டி திருவிழா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்றது. பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு தருமபுரி மாவட்டத்தினுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் தாபா சிவா அவர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியினை துவங்கி வைத்தார். இங்கே அத்தனை பொறுப்பாளர்களும் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகர ஒன்றிய அணி பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் பங்கேற்றார்கள். இந்த நிகழ்வு அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழக தோழர்களிடையே ஒரு புத்துணர்வையும் ஏற்படுத்தியது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் தருமபுரி மாவட்டத்தில் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அதிகமாக ஆட்பட்டு வருகிறார்கள். அவர்களுடைய கவனத்தை திசை திருப்பும் வகையில் இது போன்றதொரு விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதன் மூலமாக அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை மாற்ற முடியும், உடல் ஆரோக்கியத்தை பேண முடியும். இப்போ விளையாட்டின் பால் அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்ட பிறகு போதை பொருட்கள் மீது நாட்டம் குறையும். இது போன்ற முயற்சிகளை தமிழக வெற்றி கழக தோழர்கள் மட்டுமல்லாமல் அத்தனை பேரும் முயற்சி எடுத்து செயல்படுத்த வேண்டும். கைப்பந்து போட்டி மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான போட்டிகளையும் இளைஞர்கள் மத்தியில் ஊக்குவிக்கும் விதமாக நடத்த வேண்டும். அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்ட தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தாபா சிவா அண்ணன் அவர்கள் சிறப்பாக முதல் பந்தை வீசி துவங்கி வைத்தார். அதன் பிறகு கேக் வெட்டி பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்தது. பல்வேறுபட்ட தோழர்கள் அண்ணன் தாபா சிவா அவர்களிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். மேலும் உற்சாகத்தை, விளையாட்டின் பால் ஆர்வத்தை அதிகமாக ஈர்க்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்பது உண்மையில் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளை தோழர்கள் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். நன்றி.